எழுதி கொடுக்கிற வசனங்களை அற்புதமான உடல் மொழியில் முகபாவங்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நடிகர்னு எத்தனை மணி நேரம் வேணால் பேச சொல்லுங்க, ஒரு படமாக பேசுவேன். ஆனால் அவர் எழுதி கொடுத்ததை படிப்பவர் தான். அவருக்கு அரசியல் பெருசாக தெரியாது, அவர் ஒரு அப்பாவி. அதனால் அவரால் இந்த ஜனதா தளத்துக்கு வீட்டுருவாக்கம் தர முடியாது. ஒரு நடிகர் பின்னால் நான் வரமாட்டேன். ஏன்னா காமராஜர் இருக்கும்போதே இதுக்குள்ளே என்னென்ன நடந்தது, சின்ன அண்ணாமலை ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அது சிவாஜி கணேசனும் காமராஜரும் கண்ணப்பருதிடலில் பேசுகிற கூட்டத்தில் காமராஜ் உட்கார்ந்துக்கும் போதே சிவாஜி கணேசன் பேசி முடிச்சது கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே கூப்பிட்டு எந்த இடத்துலையும் இந்த சிவனெல்லாம் என் கூட சேர்த்து கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் காமராஜ். ஸோ அன்னைக்கே உள்ளுக்குள்ளேயே ரசிகர்கள்னு ஒரு பக்கம் இருந்தால் காமராஜ் தொண்டர்கள்னு ஒரு பக்கம் இருந்தான். நான் காமராஜ் தொண்டனாக இருந்தவன். அதனால் நான் சிவாஜியை ஏற்றுக்கல. இதை உங்களுக்கு சொல்லலை சந்திரசேகரன். முதல் சந்திப்பிலேயே ரஜினிகாந்திடம் தெளிவாக சொன்னேன், நான் சிவாஜி என்கிற நடிகரை ஏற்றுக்கொள்ளலை. எம்ஜிஆர் வருந்தி அழைத்த போதும் நான் சென்று எம்ஜிஆரிடம் சேரலை. இன்னைக்கு நீங்கள் அழைத்ததுக்கு வந்திருக்கிற ஒரே காரணம் சிஸ்டத்தையே மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் நம்பி உங்களை ஏற்றுக்கிறேன்.